என்ன இவன் சாப்பிட வருஷம் என்ன பண்ணுறா இவன்? டேய் என்னடா சாப்பிட என்னடா பண்ணுற இன்னும்? வீட்டிலிருந்து பேப்பர் வெட்டும் கட்டர் கத்தியை எடுத்து வந்து 14 வயது சிறுவனின் வயிற்றில் குத்திவிட்டு வீட்டுக்குள் சென்று பதுங்கிக் கொண்டதாக கூறப்படுகின்றது. டேய் நியூஸ் பார்த்தியா? காட்டு. பரிசோதித்த மருத்துவர்கள் அவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். நடக்குது. டேய் எங்கடா போகணும் நம்ம ஜென்ரேஷனு? ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வெளில ஜாஸ்தி சுற்றுவோம். நம்ம டைமில் ஓகே, நம்ம டைமில் மொபைல்ஸ் இல்லை, நம்ம ஓகே சொல்கிறோம். ஆனால் இப்போ இருக்க பசங்கள்லாம் மொபைலில் பார்த்து சாப்பிட்றாங்க. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்கேற்றப்பல அவங்க அப்பா அம்மா டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆகிட்டு அவங்க மண்டையில் ஏறிடுச்சு. ஓகே கேமில் வர மாதிரி இவங்க வந்து நான் குத்திட்டேன்னா திரும்ப அவங்க வீடு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக பண்ண விஷயந்தான் இப்போ விபரீதமாக ஆடிடுச்சு. ஸோ இந்த பையன் மேலே தப்பு இல்லை, நம்ம பேரண்ட்ஸ் தான் தப்பு. புரியுதா? இப்போது இது ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கு ஓன் பசங்களை இந்த மாதிரி வளர்க்காமல் ஒழுங்காக நீ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு வையேன், அவங்களும் இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. இந்த பையன் பண்ணால் பார்த்தியா, அந்த பையன் உண்மையாக பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பையன் அடிக்ஷன் ஆகிறது ரீசன் என்ன தெரியுமா? அவங்க அப்பா அம்மா தான்.